உலகத் தமிழர்களின் அடையாளம். அகமகிழ் செய்திகள். இருக்குண்ணே, எல்லாம் இருக்கு. அவர் வராரு. அவர் வராரு. இன்னைக்கு மதுரை மண்டல கூட்டம். மதுரை மண்டலத்தில் பொறுத்த அளவுக்கு எப்பவுமே எப்படி இருக்கும்னா ரொம்ப காரஞ்சாரமா சுள்ளுன்னு இருக்கும். வணிகர் தினம் தூத்துக்குடி மாவட்டம் எப்போதும் வென்றான் அப்படிங்கிற ஊர்ல நடக்குது. பைபாஸ் ரோடு கிட்டத்தட்ட ஒரு 18 ஏக்கர் இடத்துல தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் சார்பிலே இன்றைய தினம் மதுரை மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இந்த மேன்சன்ல நடக்குது. இந்த கூட்டத்தின் நோக்கம் வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி வணிகர் தினம். எங்களுடைய 43வது வணிகர் தினம் தூத்துக்குடி மாவட்டம் எப்போது வென்றான் பகுதியில் நடக்குது. இது ஒரு தேர்தல் காலம். வழக்கம் போல எப்பவுமே எல்லா அரசியல் தலைவர்களையும் அழைப்போம். இந்த தடவை அந்த அரசியல் தலைவர்கள்லாம் வர்றாங்களா என்னன்னு தெரியல. தேர்தல் முடிஞ்சிருதா, ரிசல்ட்டுக்காக காத்திருக்காங்கன்னு தெரியல. ஆனாலும் அந்த மாநாடு எங்களது வழக்கம் போல நடக்கும். அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் வணிகர்கள் அணி திரட்டுறாங்க. இந்த மாநாடு நோக்கமே சுதேசி தொழில் பாதுகாப்பு, சுதேசி விவசாய செழிப்பு அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த மாநாடு நடத்துகிறோம். ஏன்னா இந்த பாரத பிரதமர் அவர்களே சொல்லியிருக்காங்க, நீங்க அந்நிய பொருட்களை பகிர்ந்துகரிக்கணும், சுதேசி பொருளை வாங்கணும், சுதேசி பொருளை உற்பத்தி பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. பிரதமரே சொல்லியிருக்காரு. அதுதான் நாங்க காலங்காலமா சொல்றோம். அதே மாதிரி சுதேசி பொருளாதாரத்தை மேம்பட்டாதான் சுய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். எதற்கு எடுத்தாலும் அந்நிய பொருளை இறக்குமதி செய்து இந்திய பொருளாதாரத்தை அடுத்தவனுக்கு அடமான வைப்பதை விட நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள நமது தொழிலை வளம்பெற செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மாநாட்டின் நோக்கம் என்பதை இந்த நேரத்தில் செய்தியாளர்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, தீர்மானம் நிறைய இருக்க கொடுக்கிறேன். அதாவது இறக்குமதியை தவிர்க்கணும். இன்னைக்கு ஏதாவது வீட்டில் சமையல் பண்ணுங்க, இல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க. எங்கேயாவது சாப்பிடுற உணவுல அந்த எண்ணெய் வாசம் வருதா? ஒரு அந்த மரத்தூள் வாடை தான் வருது. என்ன தேங்காய் எண்ணெய் வாசமும் வரல, நல்லெண்ணெய் வாசமும் வரல, கடல் எண்ணெய் வாசமும் வரல, மரத்தூள் வாசம் வருது. எல்லாம் இறக்குமதி ஆயில். நம்ம எள்ளுல வச்ச நல்லெண்ணெய் எங்க போச்சுன்னு தெரியல, கடலையில வச்ச கடல் எண்ணெய் எங்க போச்சுன்னு தெரியல, தேங்காயில எடுத்த தேங்காய் எண்ணெய் எங்க போச்சுன்னு தெரியல. எல்லாம் அந்த பெட்ரோல் ஆயிலை சுத்திகரிச்சு அந்த ஆயிலை வச்சுதான் நம்ம விவசாயங்கள் நடக்குது, நம்ம தொழிலும் நடக்குது. அதை பகிர்ந்துகரிக்கிறதுக்காக தான் சுதேசிய வாழ வைங்க, இறக்குமதிய பண்ணுனா அதுக்கு வரி விதிக்கணும். ஏற்றுமதி நம்ம ஏற்றுமதி பண்றோம்ல. இன்னைக்கு ட்ரம்ப் எவ்வளவு ஆணித்தரமா அமெரிக்காவை கொண்டு வரான். ஒழுங்கா இரு, இல்லைன்னா 50% வரி போடுன்னு சொல்றாங்கல்ல. அந்த பில்லு, அந்த திராணி ஏன் 200 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவுக்கு இல்லாம போச்சு? நம்ம ஆணித்தரமா அடுத்தவனுக்கு ஏன் அடிமைப்படணும்? நம்மகிட்ட படை இருக்கு, இளைஞர் சக்தி இருக்கு. அதை ஆக்கப்பூர்வமான சக்திக்கு பயன்படுத்துவதற்கு மத்திய சர்க்கார் செயல்படணும் என்பதை வலியுறுத்துவதற்கு தான் இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கமே அதுதான். நாட்டை காப்பாத்து, வீட்டை காப்பாத்து, என்ன காப்பாத்து, என்ன அடமானம் வைக்கிறாங்க.